Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.3ல 4th 5th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 5th ரோமனில் என்ன கொடுத்துருக்கு, cos A minus sin A plus 1 divided by cos A plus sin A minus 1ன்னு கொடுத்துருக்கு. அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும், cosecant A plus cot A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸிங் த ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்கன்னு அவங்க ரொம்ப கொடுத்துட்டாங்க சிம்பிளாகவே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, cosecant square A is equal to 1 plus cos ஸ்கொயர் cos ஸ்கொயர் வருமா, காட் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ சொல்யூஷன் செய்ய போகுமா. சொல்யூஷன் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, டினாமினேட்டர் இங்கே இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். இந்த போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை என்ன பண்ண போகிறோம்னா சைன் ஏ அப்படிங்கிறத வச்சு டிவைட் பண்ண போகிறோம். சரியா, என்ன பண்ண போகிறோம், அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோமா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, இங்கே cos A மைனஸ் sin A ப்ளஸ் 1 டிவைடட் பை என்ன இருக்குது, cos A ப்ளஸ் sin A மைனஸ் 1. இங்கே என்ன எழுதிக்கலாம், டிவைட் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை sin A. இப்போ டிவைட் பண்ணுவோமா, டிவைட் பண்ண என்ன பண்ணுறது, இப்போ cos Aக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும், cos A பை sin A மைனஸ் sin A பை sin A plus 1 by sin A whole divided by cos A by sin A. என்ன பண்ணுறேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, sin A by sin A minus 1 by sin A. புரியுதா, இஸ் தட் கிளியர். இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பார்ப்போமா. இங்கே cos A by sin A ஓட வேல்யூ என்ன தெரியும், நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், sin by cosனா tan, cos by sinனா cot. அப்போ என்ன வரும், cot A மைனஸ் இது 1 சைனு கேன்சல் ஆயிரும், 1 மட்டும் வந்துடும். ப்ளஸ் இங்கே 1 பை சைன் இருக்குது, 1 பை சைனோடது என்னது, கொசிக்கன் ஏ டிவைடட் பை போட்டுடலாம். டிவைடட் பை கீழே என்ன காஸ் பை சைனுக்கு பதிலாக அது மறுபடியும் என்ன எழுதிக்கலாம், காட் ஏ சைன் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 1 ஆயிரும். இது மைனஸ் என்ன வந்துடுது, 1 பை சைனுக்கு பதிலாக கொசிக்கன் ஏன்னு போட்டுக்கலாம். சரியா, இப்போ என்ன பண்ணுவோம் பார்ப்போமா. இப்போ பாருங்கள், காட் ஏவை எழுதிட்டு ப்ளஸ் கொசிக்கனை இந்த சைடு எழுதிக்கிறேன், மைனஸ் 1 எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் காட் ஏ மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் கொசிக்கன் ஏ. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல என்ன எழுத போகிறேன்னா, கொஸ்டினில் இந்த ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்குறாங்க தெரியுதா, கொசிக்கன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, இப்போ நான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன்னா, இது டைரெக்டாக கொசிக்கன் ஸ்கொயர் ஏக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன்னா 1 அப்படிங்கிற வேல்யூக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ 1ஓட வேல்யூ இருக்கணும்னா இங்கே இந்த ஃபார்முலா வச்சு 1 மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த கொசிக்கன் ஸ்கொயர் ஏவும் இந்த காட் ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக, அப்போ நான் இந்த 1 இருக்கு இல்லையா, ஸோ திஸ் 1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணப்போம். காட் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ மைனஸ் 1க்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், மைனஸ் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ. கீழே ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம். என்ன வரும், காட் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் கொசிக்கன் ஏ. இப்போது இந்த இடத்த பாருங்கள், இதை வந்து என்ன ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா, இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படி வருமா. ஓகே, இப்போ என்ன எழுத போகிறோம், காட் ஏ ப்ளஸ் கொசிகண்ட் ஏ மைனஸ் பெரிய ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதணும். அப்போ என்ன எழுதணும், கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ இன்ட்டு கொசிகண்ட் ஏ minus cot A divided by cot A plus 1 minus cosecant A. கரெக்டாக, இப்போ அதே மாதிரி என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இது நடுவில் மைனஸ் சைன் இருக்குது, இது ஒரு ஹோல் டேர்ம், இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம். இந்த டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறது என்னது, காட் ப்ளஸ் கொசிக்கன். இந்த 2 டேர்மில் இருந்தும் இந்த காட் ப்ளஸ் கொசிக்கனை வெளியில் எடுக்க போகிறேன். இப்போ என்ன வரும், காட் ப்ளஸ் கொசிக்கன் ஏ வெளியில் எடுத்துட்டோன்னா இது டேர்ம் வெளியில் ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும், மைனஸ் இந்த ஹோல் டேர்ம் வெளியில் போயிட்டால் இந்த ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கும்.
அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? கொசீக்கண்ட் ஏ மைனஸ் காட் ஏ. அதே மாதிரி டிவைடட் பை கீழே ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது? காட் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் கொசீக்கண்ட் ஏ. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்கா, இந்த மைனஸை வச்சு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்களேன், காட் ஏ ப்ளஸ் கொசீக்கண்ட் ஏ இருக்கட்டும், இங்கே 1 இருக்கட்டும். இந்த வெளியில் இருக்க மைனஸ் இந்த டேர்முக்கும் அந்த டேர்முக்கும் காமனாக இருக்கும். அப்போ இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு கொசீக்கண்ட் ஏ மைனஸ் கொசீக்கண்ட் ஏ, 2 மைனஸ்னால் ப்ளஸ் காட் ஏ டிவைடட் பை கீழே எப்படி எழுதுறது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு நான் இந்த டேர்மை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1, அதுக்கடுத்து மைனஸ் கொசீக்கண்ட் ஏ எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்க ப்ளஸ் காட் ஏவை எழுதிக்கிறேன். இப்போ எது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், இந்த ஹோல் டேர்ம் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? காட் ஏ ப்ளஸ் கொசீக்கண்ட் ஏ. எதில் ஆரம்பித்தோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்தோம். நான் ஆன்சர் எங்கே கிடச்சிருச்சு? ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.